என்னுடைய கணவரை கொலை செய்த இளம் வாலிபனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை துன்பப்படுத்தினவர்களை மன்னித்தது போல நானும் மன்னிக்கிறேன் என்று கூறி மறைந்த சார்லி கிர்க் அவர்களின் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் வைத்து கதறி அழுத சார்லி கிர்க் அவர்களின் மனைவியின் இந்த காட்சிகள் தற்போது அனைவரின் உள்ளத்தையும் உருக்கியுள்ளது. I forgive him. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சார்லி கிர்க் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் கலந்துரையாடி கொண்டிருக்கும் போது பொதுவெளியில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் உலக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் நேற்றைய தினம் அமெரிக்காவின் அர்சியோனா பகுதியில் கிளென்டாலே என்ற இடத்தில் அமைந்துள்ள ஸ்டேட் ஃபார்ம் ஸ்டேடியத்தில் வைத்து சார்லி கிர்க் அவர்களின் இறுதி அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் மைதானத்திற்குள்ளேயும் மைதானத்திற்கு வெளியேயும் திரண்டு வந்து சார்லி கிர்க் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். குறிப்பாக அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் துணை அதிபரான ஜே.டி. வேன்ஸ் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். அப்போது பேசிய சார்லி கிர்க் அவர்களின் மனைவியான எரிகா கிர்க் அவர்கள் சார்லி கிர்க் அவர்கள் பற்றி பல்வேறு காரியங்களை எடுத்துரைத்தார். பின்னர் இறுதியாக என் கணவரை கொலை செய்த அந்த இளம் வாலிபனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருந்த போது பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று தன்னை துன்பப்படுத்தினவர்களையும் மன்னித்தார். அதை போன்று நானும் இப்போது என் கணவனை கொன்ற அந்த இளம் வாலிபனை மன்னிக்கிறேன். ஏனென்றால் இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் செய்தார். இதைத்தான் சார்லியும் செய்திருப்பார். Young man, on the cross, our Savior said, "Father, forgive them, for they not know what they do." That man, that young man, I forgive him. I forgive him because it was what Christ did and is what Charlie would do. வெறுப்பிற்கு பதில் வெறுப்பல்ல. அதாவது தீமை செய்த நபருக்கு நாமும் தீமை செய்வது அதற்கான பதில் அல்ல, மாறாக அதற்கான பதில் சுவிசேஷம் நமக்கு மிக தெளிவாக கற்பிக்கிறது. அன்பு மட்டுமே. அனைவரிடமும் அன்பு செலுத்துவோம், நம்முடைய எதிரிகளிடமும் அன்பு செலுத்துவோம், நம்மை துன்பப்படுத்தினவர்களிடமும் அன்பு காண்பிப்போம் என்று கண்ணீர் மல்க கூறினார். The answer to hate is not hate. The answer we know from the gospel is love, and always love. Love for our enemies and love for those who persecute us. தன்னுடைய கணவரை கொலை செய்த 22 வயதான இளம் வாலிபனை நான் மன்னிக்கிறேன் என்று கூறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை உலகிற்கு எடுத்துரைத்த சார்லி கிர்க் அவர்களின் மனைவியின் இந்த காட்சிகள் தற்போது அனைவராலும் பகிரப்பட்டு வருகிறது. சார்லி கிர்க் அவர்களை இழந்து தவிக்கும் அவரின் மனைவி, பிள்ளைகள் மற்றும் அவரை சார்ந்த நபர்களின் ஆறுதலுக்காக நாம் அனைவரும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். இந்த அருமையான தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.